வணக்கம் அன்பர்களே. மேசம் முதல் மகரம் வரை இந்த 2026ஆம் ஆண்டு கோட்சார பலன் எவ்வாறு இருக்குது என்பதை பார்த்துவிட்டோம். தற்போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கோட்சார பொது பலன் எவ்வாறு இருக்குது என்பதை பார்ப்போம். இந்த வருஷம் கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய வருடம். ஒருபுறம் ஜென்மராகு, கண்டக கேது, 7 சனியில் பார்த்திங்கனாக்க பாதசனி, 6 குரு மறைவு, இப்படி பெரிய கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியில்லாத ஸ்தானத்தில் தான் இருக்குது. இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக அல்சர், மூலவியாதிகள், தோல் நோய் சம்பந்தமானது, கண்ணு பல்லு சம்பந்தமான கோளாறு வருவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. எந்த வியாதி இருந்தாலும் உடனுக்குடனே மருத்துவர் அணுகி ஆரம்பத்தில் கவனிச்சுக்குங்க. இந்த வருஷம் வரக்கூடிய நோய்கள்லாம் நீண்ட காலத்துக்கு இருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இதாக வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வருஷம் கும்பராசியுடைய மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சட்டம் சார்ந்த கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும். அதே போல் விவசாயம் சார்ந்த கல்வி படிக்கிறவங்க, பியூட்டி பார்லர், அழகு சாதன சம்பந்தமான கல்வி படிக்கிறவங்க, மருத்துவத்துறை சார்ந்த கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அனுகூலமான வருஷமாக இருக்கும். படிப்பு விஷயமாக வெளியூர் தங்கி படிக்கிற மாணவ மாணவிகளாம் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதனால் கல்வியும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுடைய தொழில் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தொழில் விஷயத்தில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை செய்யுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு தொழிலை மாற்ற வேண்டாம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, எங்கே போனாலும் இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே போல் புதிய கடன் வாங்கியோ நகை அடகு வச்சியோ தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கடன் வாங்கி அதடைக்கு இன்னொரு கடன் வாங்கி அதடைக்கு இன்னொரு கடன்கிற மாதிரி கடன் தான் பெருகுமே தவிர வருமானம் சுமாராக தான் இருக்கும். அதே சமயத்தில் சில சமயத்தில் வாக்கு தர வேண்டிய கட்டாயமும் உருவாகும். இத்தனாவது பணம் தரம்னா தர முடியாமல் போய் அவங்கள்ட்ட மன வருத்தத்துக்கு ஆளாக்க கூட நேரிடலாம். அதனால் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026 லாஸ்ட்டில், அதாவது டிசம்பர் மாதத்துக்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி போகும். அது வேறு விஷயம். அடுத்து இந்த கும்பராசியை சேர்ந்த அன்புடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க அதிக முயற்சி எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த வருஷம் ஒன்று பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்காது, பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது, 2 பேரும் பிடிச்சா பொருத்தம் இருக்காது. இல்லைன்னா யாராவது ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி கடைசி நேரத்தில் கூட அந்த திருமணம் தாமதமாகறதுக்கோ தடையாகிறதுக்கோ குழப்பம் வரத்துக்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தி மற்றும் உங்களுடைய ஜென்ம ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து திருமணத்தில் முடிவெடுங்க. பொதுவாக அந்த வருஷம் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதே போல் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டி வரும். இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு இந்த வருஷம் உடல்நல பாதிப்பாலையும் பொருளாதார இழப்பாலையும் சுமையை சுமக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் சொல்கிற சொல்லும் பேச்சும் அவங்கள மனசில் ரொம்ப காயப்படுத்துங்கனால நிதானமாக செயல்படுங்க. அடுத்து இந்த ராசியுடைய அன்பருடைய எந்தெந்த விஷயம் கவனமாக இருக்கும்னா, தாய் தந்தையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும். சொந்த ஜாதகத்தில் பாதக திசையோ அல்லது மாரக திசையோ ஓடிச்சுன்னா உடனடியாக உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி அவரோட ஆலோசனை கேட்டு மகா மிருத்யுஞ்சய ஹோமமோ அல்லது உங்கள் ஜாதகப்படி என்ன ஹோமம் செஞ்சால் நல்லாயிருக்குமோ அந்த ஹோமம் செய்கிறது, தீர்த்த யாத்திரையில் மேற்கொள்கிறது, ஜபங்கள் பண்ணுறது, தான தர்மங்கள்லாம் பண்ணி உங்களை தற்காத்துக்குங்க. இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். மிக மிக பாதுகாப்போடு வாழ வேண்டிய காலகட்டம். ஏன்னா இந்த வருஷம் இருக்கலையே இந்த சிம்மராசி கும்பராசிக்கு தான் ரொம்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. நான் கடைசி பதிவில் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக போடுறேன். குறிப்பாக இந்த வருஷம் கும்பராசி சேர்ந்த அன்பர்கள் பைரவர், வீரபத்திரர், துர்காதேவி, பைரவி, சாமுண்டீஸ்வரி, காளிகா பரமேஸ்வரி, அங்காளி, இந்த மாதிரி உக்கிரமான தேவர்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நமக்கு யாராவது பில்லி சுனி செஞ்சிட்டாங்களா, ஏவல் செஞ்சிட்டாங்களா, ஏன் இவ்வளோ கெட்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஆன்மீகவாதிடம் போய் நாடி ஆன்மீகவாதிகள் மூலியமாகவும் நீங்கள் இந்த வருஷம்
சங்கடங்களை சந்திக்க நேரிடும். பண இழப்பு, அவங்க சொல்கிற தப்பான ஆன்மீக ஆலோசனை செஞ்சு அது மூலியமாகவும் தப்பான வழி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் ராகு இருக்கனால நல்லதெல்லாம் கெட்டது மாதிரியும் கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி தெரியும். ஒரு சில பேர் வந்து குறுக்கு வழியில் முன்னேறதுக்கு வழிலாம் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் பார்த்தா நல்லா தான் இருக்கும். 100 ரூபா போட்டால் 150 ரூபா கிடைக்கும். 100 ரூபா போட்டு 150 ரூபா சம்பாதிக்கிறோமே, 1 லட்ச ரூபா போட்டால் 1.5 லட்சம் கிடைக்குமேனு பேராசையை தூண்டி விட்டு பெரு நஷ்டத்தை உண்டாக்குங்கனால இந்த வருஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா நமக்கு இந்த வருஷம் சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி விளைவிக்கணும். இப்படி எல்லா விஷயத்துலையுமே இந்த வருஷம் கும்பராசினியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்குங்க. அடுத்த வருஷம் நல்ல வருஷமாக மாறும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்க தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்வது, அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறது, ராமேஸ்வரம், கோடியக்கரை இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் போய் கடலில் நீராடிட்டு அவங்க உள்ள ஈஸ்வரமூர்த்தி வழிபட்டு வர்றது, முடிக்காணிக்க செலுத்துறது, பாத யாத்திரை போய் சாமி கும்பிட்றது, சபரிமலை பழனிக்கெலாம் மாலை போடுறாங்களா அந்த மாதிரி மாலை போட்டு விரதம் இருந்து சாமி கும்பிட்றது, இதெல்லாம் விசேஷம். இது செய்யும் பொழுது அந்த கர்மாவை தாங்கிக்கக்கூடிய மன வலிமையும் அதை குறைக்கக்கூடிய சக்தி நமக்கு இயற்கையாக கிடைக்கும். பொதுவாக இந்த வருஷம் வந்து கும்பராசி சேர்ந்தவங்க உடல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தற்காத்து கொண்டு நிதானத்தை கடைப்பிடித்து வாழ வேண்டிய ஒரு பொதுவான வருஷம். நிதானம் அவசியம். சொந்த ஜாதகத்தை பார்த்து கட்டாயமாக உங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நன்மையை பெருக்கிக் கொள்ளுங்கள், தீமையை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்து மீனராசி அன்பர்களுடைய பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.